குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மார்க்கெட் எப்படின்றது பார்த்துருவோம். நேற்று மார்க்கெட் ஆஃப்டர் ஆல் டைம் ஹிட் ஆகி இப்போ ஹையில் இருக்குது. எல்லோரும் நேற்றுக்கு ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து லாஸ்ட்டில் இருப்பாங்க. ப்ராப்ளி அவங்க பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோ அதே தான் டிசம்பர் 1 இருந்தது. 26,325ல் ஸ்டார்ட் ஆச்சு. நவம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா 26,200 க்ளோஸ் ஆகி ஒரு 120 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேயே மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் புஷ் பண்ணாங்க. அதுக்கு மேலே பையரால் கொண்டு போக முடியல. புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் 26,000 ரேஞ்சுக்கு வந்தோடனே அங்கேயிருந்து திரும்பி பையர்ஸ் மார்க்கெட்டை தூக்கின்னு போனாங்க. திருப்பி எகெயின் செல்லர்ஸ் அங்கேயே புஷ் பண்ணி 25,750 700 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே பையர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே ஷார்ட் அடிச்சு கண்டிப்பாக இது நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. பையர்ஸும் ஓகே இது நல்ல ஃபேர் ப்ரைஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாமல் திருப்பி அங்கேருந்து ஒரு தொய்வு, திருப்பி எகெயின் 25,750 அந்த ரேஞ்சில் டபுள் பாட்டம் கிடச்சிது. அங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் இப்போ ஆல்மோஸ்ட் டாப்பில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி இதான் நடந்துட்டு வருது. ஸோ மேலேருந்து கீழே போகுது, கீழேருந்து மேலே போகுது. இதை தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை நம்ம இன்னும் கிளியராக சொல்ல போனால் 1 ஹவரில் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 ஹவர்லேயும் பாருங்கள், டிசம்பர் 1 எங்கே இருந்தது அப்படின்னா கரெக்டாக அதே இடத்துல இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து சின்ன ஒரு புஷ்ஷு, திருப்பி புல் பேக், திருப்பி புஷ்ஷு, திருப்பி இங்கே. ஸோ படிக்கட்டு மாதிரி அப்படியே லோயரில் வச்சுனே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் திருப்பி ஈக்குவல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல பையர்ஸ் இதுக்கு மேலே போகாமல் பையர்ஸ் சப்போர்ட் போயிட்டாங்க. திருப்பி மார்க்கெட் அங்கேயேது மேலே போய் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தது. இது பெரிய ரீட்ரேஸ்மெண்ட். நம்ம இந்த இடத்துல கூட பார்த்துருப்போம், ஃபிபனாச்சி போட்டு பார்த்துருப்போம். ஒரு நிமிஷம், நடுவில் ஒரு நாள் நம்ம இங்கேருந்து ஃபிபனாச்சி போட்டு பார்த்துட்டு நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கோல்டன் ரேஷியோ அன்றைக்கி திரும்பமான எதிர்பார்த்தோம். திரும்பாமல் அடுத்து நான் வந்து 75% ரேலியில் ரிவர்ஸ் எடுத்து மார்க்கெட் மேலே போய் ரேலி தாண்டி இப்போ க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் திருப்பி நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 25,800 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போய் அதுக்கப்புறம் இந்த 1 ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதை அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் இங்கே போயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட். திருப்பி இப்போ என்ன ஆகும், இங்கேருந்து மேலே போகுமா? இது ஆல் டைம் வேணாலும் இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போகணும். அப்படி இல்லை அங்கேருந்து செல்லர்ஸ் புஷ் பண்ணாங்கன்னா கீழே வரும். கீழே வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 31 இருக்குது பார்த்தீங்கன்னா 1 லோ உடையாமல் பார்த்துக்கணும். நம்ம இதை உடத்துதுன்னா ஆல்மோஸ்ட் 26,150 100 ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். இதை உடஞ்சினா மார்க்கெட் திருப்பி கீழே வந்துடும். இதை உடையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 31 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. அந்த ப்ரீவியஸ் டே ஐயை உடைக்காமல் மார்க்கெட் அங்கேயே வந்து சுற்றி வந்துடுது. ஆனால் மார்க்கெட் கீழே போகல. அப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, மேலே போக முடியல, வெயிட்டிங் ஃபார் த டைரக்ஷன். நம்ம இதான் நம்ம ரிப்போர்ட்லேயும் போட்டிருந்தோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நல்ல வால்யூமோடு மேலே போய் டேயை தாண்டி க்ளோஸ் வச்சு அங்கேயே மார்க்கெட் அப்படியே மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுச்சு. இப்போ இது நம்ம எப்படா என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு ஓகே டே மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்தோடனே ரீடெஸ்ட்னு வச்சுக்கலாம். இது ரீடெஸ்ட் நடந்தோடனே இந்த இடத்துல நம்ம இந்த செல்லரை பையர் வின் பண்ணப்புறம் நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா இதான் அவங்க ஜஸ்ட் என்ன உங்களுக்கு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், மேக்ஸிமம் 15 பாயிண்ட். டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஐ தான். அப்படியே ட்ரெயில் பண்ணி போகணும். ஏன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, அதான் தெரியுது. 2 நாளாக ரொம்ப டல்லாகி மார்க்கெட் புள்ளி பாருங்கள் இங்கேயே இப்படி போய் இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸு திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக புல்லிஷாக போகணும், எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படி இல்லை அது அந்தளவு நம்மளை பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி சொன்னீங்கன்னா
மார்க்கெட் திருப்பி ஒரு புல் பேக் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த பையரை இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணது பிறகு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எடுத்திங்கனாலும் பெருசாக வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கோ நம்ம அங்கே எடுக்கலாம். இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணாட்டா கூட நம்ம கண்டிப்பாக ஒரு 25 பாயிண்டில் நம்ம தாராளமாக வெளில வந்துடலாம். இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு திருப்பி ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது என்னன்னு சொல்லணும்னா நம்ம ஷார்ட் கவரிங்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டை கீழே இறக்குவாங்க வீக்கெண்ட்னால. பட் நேற்றுக்கு வந்து திருப்பி மேலே போயிருக்கிறது காரணம் ஷார்ட் கவரிங். இது எப்படின்னு நம்ம வந்து ஃபியூச்சர் ஐயில் போய் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சர் ஐ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் பல்ஸ்னு ஒரு ஆப்பு. இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபியூச்சர் ஒய் பார்ப்போம். இது எவரி 60 மினிட்ஸ்க்கு எப்படி ஒய் போகிறதுன்னு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 9:15லேருந்து 9:30 வந்து ஒய் வந்து 140லேருந்து 49 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே அது 140 இருந்தது நேற்றுக்கு 9:30 ஒய். ஐ மீன் 1 crore 40 lakhs ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 1 crore 37 lakhs. ஆல்மோஸ்ட் 3 lakh ஒய் வந்து கம்மியாயிருக்கு. எண்ட் டே கம்மியாயிருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்றது தான் எண்ட் டே ஒய் அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியும். இப்போ பாருங்கள், முதல் நான் 140 ஒய் இருந்தது, இப்போ 137 இருக்குது. கிட்டத்தட்ட 3 lakhs ஒய் கம்மியாயிருக்கு. ஒய் கம்மியாயிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒய் கம்மியாயிருக்குன்னா ஷார்ட் கவரிங்னு சொல்லுவாங்க. ஷார்ட் கவரிங் அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே மார்க்கெட் கீழே விழுந்து ஷார்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுனால அவங்கெல்லாம் பயந்து அவங்க அடித்த ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் மேலே போகுமா, மார்க்கெட் புல்லிஷ் ஆகிடுதுமான்னு கேட்டால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எப்போ மார்க்கெட் கன்ஃபார்மாக மேலே போகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா லாங் பில்டப் அப்படின்வாங்க. ஓஐ இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் ஓஐ இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ புதுசாக யாரும் பொசிஷன் எடுக்கலை. ஏற்கனவே பொசிஷன் எடுத்தவங்க, ஷார்ட் பொசிஷன் எடுத்தவங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம மண்டே தான் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து 26,328 முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் இது டவுன் ஆகாமல் இந்த இடத்துலேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி அட்லீஸ்ட் ஒரு ½ hour சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் மேலே போச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக புல்லிஷ் ஆங்கிள் இருக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஃப்ளாட்டு இல்லை கேப் டவுன் ஆகி மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா அட்லீஸ்ட்டு இந்த நேத்தியோட லோவை உடைக்காமல் இருக்கணும். இந்த 1ஆம் தேதியோட அந்த ஜோனுக்கு கீழே போகாமல் இருக்கணும். ஜோனில் இருந்தால் கூட ஓகே வெயிட் பண்ணலாம். ஜோனுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து 25,900 25,700க்கு போயிடும். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து மண்டே மார்னிங் எப்படின்னு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து ஒய் மூவ்மெண்ட்டை பார்த்த அப்புறம் தான் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்து தான் நம்ம வந்து புல்லிஷ் ஷேடாக பேரிஷ் ஷேடான்னு முடிவு பண்ண முடியும். ஆஸ் லாங் அஸ் இப்போ இருக்கிற பார்க்கும்போது ஷார்ட் கவரிங் அப்படி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க்கெட் புல்லிஷ்க்கு வந்துருச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ மண்டே மார்னிங் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். வாங்க டேட்டா பாயிண்ட்டுக்கு போகலாம். சார்ட் டைப் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், பட் ஆல் டைமில் இருக்கிறனால இன்னும் மண்டே நமக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 26,500 தான் கால் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் 26,500 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வரையுமே உங்களுக்கு வந்து ஒய் வைண்ட் அப் பண்ணுறாங்க. வைண்ட் அப் பண்ணுறாங்கன்னா கால் ஒய் பயப்படுறாங்க. புட் சைடு பார்த்தீங்கன்னா 26,300 ஸ்ட்ராங்காக இருக்குது, 26,200 நல்லா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையும் மேலே போகிறதுக்கு ஷார்ட் டேர்ம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டேர்மில் போகுமான்னு பார்த்தா நமக்கு ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் லாங் டேர்மில் மேலே போகும். இது ஷார்ட் டேர்ம் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஆர் பார்த்தீங்கன்னா 1.64 இருக்குது. இது வந்து ஓவர் பாட் ஜோன். எஃப்ஐ டேட்டா வந்து நேற்று வரையும் நம்ம சார்ட்லேயே பார்த்துருவோம். எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா போன மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் போன வருஷம் ஒட்டி 5 lakh crores ஷார்ட் எடுத்திருக்காங்கன்னு. நேற்றுக்கு 1ஆம் தேதியும் வந்து கிட்டத்தட்ட 3,228 கோடி விற்றுருக்காங்க.
நேத்திக்கு வந்து ஒரு ஸ்மால் ஒரு 300 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து கேஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். அண்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்க எப்போதுமே ஷார்ட்டில் வந்து 19,000 கான்ட்ராக்ட், லாங்கில் 1.5 கான்ட்ராக்ட் இருக்காங்க. ஸோ வந்து நெட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் போர்ஷன் தான் அதிகமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்திக்கு வந்து அவங்க புல்லிஷாக இருந்தாலும், நேத்தியும் வந்து புல்லிஷ். ஏன் புல்லிஷ்னா, ஃப்யூச்சர் லாங் வந்து 2,500 கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க புல்லிஷ்னு காமிக்கிறது. பட் ஓவராலாக பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து ஷார்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. கால் சைட்லையும் பார்த்தீங்கன்னா, அவங்க மேஜராக வந்து ஷார்ட் பொசிஷனாக இருக்காங்க. நேத்தியை பொறுத்தவரையும் அவங்க புல்லிஷாக இருக்காங்க. நம்ம கிளைண்ட் சைடை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷார்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐயை பொறுத்தவரையும் ஸ்டில் தே ஆர் இன் பேரிஷ். ஸோ ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ டேட்டா வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 55 வந்திருக்கு. பிலோ 50னா எகானமி க்ரோத் இல்லைன்னு சொல்லலாம். இது 55, பட் நவம்பரில் 56.6னால கொஞ்சம் வீக்கராக இருக்குது. எபோவ் 60 இருந்துன்னா க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். பட் இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் டேட்டா. ஸோ மண்டே வந்து நம்ம பார்த்துட்டு எப்படின்ட்டு எடுப்போம். இந்த மீன் டைம் மற்ற இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருக்குது. அடுத்தது மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வரல, அதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸ்மால் கேப் ப்ளஸில் தான் இருக்குது, பட் பெருசாக ப்ளஸில் இல்லை. கோல்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்குது, ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் இல்லை. சில்வரும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தான். டாலர் ரேட் வந்து ஐஎன்ஆர் வந்து 90 ரீச் ஆகுது. அதுதான் கொஞ்சம் அலாமிங்காக இருக்குது. நம்ம நிஃப்டி ஒன்று தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஆஸ் எ பிகினர் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்குறது, ஒரு நாளைக்கு மிட் கேப்பு, ஒரு நாளைக்கு பேங்க் செக்டார், ஒரு நாளைக்கு கோல்டு, அந்த மாதிரி பார்க்குறத நம்ம அகல உழுதை ஆழ உழுவதே மெயின் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி முதல்ல நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த இண்டெக்ஸ்லாம் போவோம். அதுதான் பிகினர்ஸ்க்கு பெட்டர். நானும் அதான் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி ஒண்டி தான் நானும் பார்க்குறது. மற்றது நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணல. ஸோ இதான் ஸ்டேட்டஸ். ஸோ மண்டே பொசிஷனை பார்த்துட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரெண்ட் எடுப்போம். அது எஃப்ஐ டேட்டா பொறுத்தவரைக்கும் டெய்லி நான் டெலிகிராம்லேயும் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ரிப்போர்ட்டில் என்னால் அப்டேட் பண்ண முடியல, ஏன்னா டேட்டா லேட்டாக வருது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.